வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலேயன் பட்டக். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட ஒரு 2 ஏக்கர் மாந்தோப்பு தான் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு 2 ஏக்கர் போட்டிருப்போம். அதே பக்கத்தில் தான் ஒரு 2 ஏக்கர் வந்திருக்கு. 2 ஏக்கர் மாந்தோப்பு வந்திருக்கு. ஒரு ஏக்கர் 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து தேவதானப்பட்டிக்கு மேலே உள்ள டேமுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் வந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டம், பெரியகுளம் வட்டம், தேவதானப்பட்டி பக்கத்தில் 2 ஏக்கர். சூப்பரான இடம். மாந்தோப்பு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் பூ எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ பூரா கவாத் பண்ணி பூரா மெயின்டெனன்ஸ் பண்ணி பூராமே உரம் இதுக்கெல்லாம் வைக்காம சூப்பராக இருக்குது. தண்ணி வசதியான நிறைஞ்ச இடம் தான். பூரா மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறதுனால எப்பயுமே தண்ணி இருக்கும். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதேமாரி நம்ம சேனலில் விளம்பரப்படுத்தின இடத்த அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்துட்டு விளம்பரப்படுத்தலாம். இடம் ஒரு சூப்பரான இடம். செம்மண் பூமி. மரம் பூராமே இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது சீசன், அதனால் பூரா மருந்தடித்து உரம் வச்சு விட்டாலே சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும். இடம் ஒரு அமைதியான இடம். நல்ல தூரத்தில் இருக்குது. டேம்பில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். உள்ளுக்குள்ளே மலைக்குள்ளே போயிட்டோம்னாக்கா இது மாதிரி ஒரு செம்மண் பூமியான இடம். நல்ல மண்ணை பாருங்கள், சூப்பராக ஒரு கல் கூட கிடக்காது. பூரா நல்ல வளமான மண், செம்மண் பூமி தான். சூப்பராக அடி வரைக்கும் செம்மண் தான். இந்த மாமரத்துக்கெலாம் தண்ணி விட வேண்டியதில்லை. அது வாட்டுக்கு பயங்கரமாக காய்ச்சிக்கிட்டு இருக்கான். பாருங்கள், பூவெல்லாம் பயங்கரமாக பூத்துருக்கு பாருங்கள். இடம் சூப்பர் இடம். நம்ம இல்லை மாமரமே போதும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா மாமரத்தை வச்சுக்கலாம். ஒரு தடவை காலத்தில் காய்க்கும், ஒரு தடவை கோடைக்காய் காய்க்கும். கோடைக்காயில் வந்து நிறையா காய்க்காது, கம்மியாக தான் காய்க்கும். அதுலேயும் நல்லா மருந்து அடித்து இது பண்ணோம்னாக்கா நல்லா சூப்பராக காய்க்கும். மாமரத்துக்கு கண்டிப்பாக மருந்து அடித்தா தான் அதில் இருக்க வண்டு இதுகள்லாம் செத்துட்டு நல்லா காய்க்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா பூச்சி இது வந்து பூவில் இது பண்ணி பூராத்தையும் காலி பண்ணிடும். மரம் வந்து சூப்பரான மரம். பாருங்கள், மேலே இவங்க ஒன்றும் கவாத்து வெட்டலை. கவாத்து வெட்டிட்டு விட்டுருந்தாங்களாக்க, அதாவது பூ பூக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கவாத்து வெட்டணும். வெட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா தளவெடுத்து வரும். அதில் வெறும் பூவாத்தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கோம். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்பர் கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருங்க. ஸ்க்ரோல்லேயும் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா ரேட்டை பேசிக்கலாம். ரேட்டு அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டியதோ குறைச்சி வாங்கிக்கலாம். நம்ம நேரடியாக போய் இடத்துல போய் பேசினா தான் அவங்க சொல்லுவாங்க. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கூப்பிட்டு போய் இடத்த காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரேட்டு பேச போய்க்கலாம். ரேட்டு வந்து நம்ம அக்கம் பக்கத்தில் விசாரிப்போம். இந்த ஏரியாவில் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு நீங்களே விசாரிக்கலாம். நாங்கள் விசாரிக்க கூட தேவையில்லை. நீங்களே விசாரித்து அனுசரித்து அந்த ரேட்டுக்கு முன்ன பண்ண வச்சு வாங்கிக்கலாம். தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகமாக சொல்கிறாங்க. நம்ம அதை அனுசரித்தே வாங்கலாம். பூ பூரா பாருங்கள், மாமரம் ஃபுல்லாகவே நல்ல பூ பூத்துருக்கு. அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். அதனால் காப்பு வந்து நல்லா காய்க்க ஆரம்பிக்கும். மரங்கள் வருஷங்கள் கூட தான் மாமரம் வந்து அதிகமாக காய்க்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் மேலே போச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவாத் பண்ணிட்டோம்னாக்கா கீழே அடியிலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். அடியில் பாருங்கள், ஊரம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாமே காய்க்கக்கூடிய மரம் தான். மண் வந்து நல்ல செம்மண் பூமி, சூப்பரான இதாக வரும். மரம் பாருங்கள், கம்ப்ளீட்டாக பூரா மரமும் மருந்து அடிக்கவே சூப்பராக பூத்துருக்கு. கீழேருந்து மேலே வரைக்குமே பூத்துருக்கு பாருங்கள். அழகான பூ பூத்துருக்கும். இது பூரா இன்னும் ஒரு மாதத்தில் காயாக வந்துடும், பிஞ்சு விட்டுரும். பாருங்கள், நமக்கு பிடிச்சிக்கிச்சுனாக்கும் உடனே ரேட்டை பேசி நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணிங்களாக்கா தார் ஓட்டு மேலே தான் இப்போ நான் இது பண்ணுறேன். நம்ம உடனே ரேட்டை பேசணும்னாக்கா குறைச்சி வாங்கிக்கலாம். நம்ம பக்கத்தில் விசாரிச்சுட்டு நம்ம நிலம் வாங்குறோம்னு நினச்சி முடிவுக்கு வந்துட்டோம்னாக்கா இது பண்ணலாம். பக்கத்துலேயும் கொஞ்சம் நிறைய நிலம் இருக்குது. வாங்கினோம்னா நமக்கு பத்தலைன்னா சேர்த்து வாங்கிக்கலாம். இது அவங்க 2 ஏக்கர் மட்டும் அவங்க தருவாங்க. மிச்சம் நம்ம போக எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்து பக்கத்தில் எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு 2 ஏக்கரே போதும், இது ரோட்டு மேலே அப்படின்னு நினச்சோம்னாக்கா இதே போதுமான இது. ஆடு மாடு இப்படி சூப்பராக வளர்க்குறதுக்கும் ஒரு அருமையான இடம் இது. நல்லா கொஞ்சோண்டு இந்த இப்படி இடப்பட்டதில் வந்து புல் இது போட்டு விட்டு நம்ம ஆடு மாடு வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான இடம். டிஸ்டர்ப் இருக்காது. இடம் சூப்பர் இடம். மண் வந்து செம்மண் பூமினால் நம்ம விவசாயத்துக்கு சூப்பராக
ஆனால் மறந்தேன். பூரா பாருங்கள், கீழே அடியிலேருந்து மேலே வரைக்குமே மாம்பூ தான், பூ தான் பூத்துருக்கு பாருங்கள் பாருங்களேன். அதனால் காப்பு வந்து மரம் வருஷங்கள் கூட கூட காப்பும் அதிகம் காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம இன்னும் கவாத்து பண்ணோம்னாக்க இன்னும் அதிகமாக காய்க்க ஆரம்பிச்சிடும், பூ அதிகமாக பூக்கும். பாருங்கள், தரை வரைக்குமே இருக்குது பாருங்கள், கீழே வரைக்குமே நல்ல பூ பூத்துருக்கு. வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா தண்ணி இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது. போர் போட்டோம்னாக்கா அழகாக சூப்பராக தண்ணி வந்துடும். நம்ம வேறு இதெல்லாம் எடுத்துகிட்டு இல்லைன்னா இதுக்குள்ளேயே ஊடு பயிர் மாதிரி தென்னை மரத்தை போட்டு வச்சுட்டு ஒரு 3-4 வருஷத்துக்கு தென்னை மரத்தை போட்டு அப்புறம் இந்த மாமரம்லாம் தென்னை மரத்தில் ஒட்டுறதை கட் பண்ணி விட்டோம்னாக்கா சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும். தென்னை மரம் காய்க்கும், மாமரமும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அனுசரித்து வச்சுக்கிட்டோம்னாக்கா சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும். தார் ரோட்டு மேலே தான் பாருங்கள், இந்த உள்ள கேட்டை போட்டு இது பண்ணியிருக்காங்க. நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்க சேமாக இதேமாரி இருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு இல்லை நம்ம 2 ஏக்கர் மாமரம் வாங்கணும்னு நினச்சிங்களாக்கா கண்டிப்பாக இந்த இடத்த வாங்கலாம். காரு எல்லாமே போயிட்டு வரும். சில இடங்கள்லாம் உள்ள மேடு பள்ளம் இருக்கும், இங்கெல்லாம் தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், தார் ரோடு அந்த பக்கம் போகுது, இங்கிட்ட நல்லா தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால இடம் சூப்பரான இடம். அதனால தான் விலையும் கூட சொல்கிறாங்க. பாருங்கள், இதுக்கு நேரம் போயிடலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.